ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அறிவோட்டுகின்றோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இன்று நமது குளத்தூரிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய 16ஆம் ஆண்டு மகா சிவராத்திரி விழாவில் சொர்ணாம்பிகை உடனாய சுந்தர சோழீஸ்வரர் ஆலயத்திற்கு நேரில் வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும், நேரில் வருகை தர இயலாத போதும் மனத்தாலும் மொழியாலும் இங்க வருகை தர நினைத்து அதற்காக இந்த விழா நடைபெறுவதற்கு முதல் நாளில் இருந்து இன்று வரை ஒவ்வொருவரும் பல்வேறு இடங்களில் இருந்து பணமாகவோ ஒரு உதவியாகவோ உடல் உழைப்பாகவோ செய்து கொண்டு இந்த விழாவிற்கு உறுதுணையாக நிற்கக்கூடிய அனைவருக்கும் அனைவருடைய திருப்பாதங்களையும் தொட்டு வணங்கி இன்று என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளில் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல். இப்போ இதில் ரெண்டு சிக்கல் இருக்கு. ஒன்று என்னன்னா ஜீவகாருண்யமேன்னு ஒன்று இருக்கு, இன்னொன்று மோட்ச வீட்டின் திறவுகோல் இருக்கு. வீட்டின் திறவுகோல்ங்கிறது நமக்கு ரொம்ப எளிமை. வீடு நமக்கு தெரியும், திறவுகோல்ங்கிற சாவி தெரியும். இப்போ முன்னாடி இருக்க ரெண்டை பற்றி தான் நம்ம பேசி ஆகணும். ஒன்று ஜீவகாருண்யம், இன்னொன்று மோட்சம். இது ரெண்டுமே என்னடா அது ஏதோ ஜிலேபி மாதிரி வித்தியாசமான பேரா இருக்கே அப்படின்னு கேட்டோம்னா ரொம்ப எளிமையானது தான். ஜீவகாரியம்ங்கிறது உயிர் இரக்கம் தான். அதே மாதிரி மோட்சங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அதுதான் பெருங்குழப்பமே. மோட்சம் ஞானம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா அதை எல்லாத்தையும் எல்லாம் சொல்லி கடைசியில் எதுவுமே சொல்லாமல் விடுறது தான் அந்த கடைசி நிலை. அந்த கடைசி நிலையில தான் பார்த்தீங்கன்னா ஞானங்கிறது மோட்சங்கிறது எல்லாமே. மோட்சங்கிறது என்னன்னா இப்போ நம்ம நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்க மோட்சம் அடைஞ்சிட்டாங்கன்னா இறைவனடி சேர்றதான் மோட்சங்கிறது அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அப்படி கிடையாதுங்க. இப்போ மோட்சங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம சாதாரணமா ஒருத்தர் இறைவனடி சேர்றாருன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு அடுத்த பிறவி இருக்கும். அடுத்த பிறவி இருக்குங்கிறது தெரியும். நம்மளே சொல்லுவோம் தாத்தாவே பிறந்திருக்காரு, பாட்டியே பிறந்திருக்காங்க அப்படின்னா நம்மளா சொல்லுவோம். நம்மளே சொல்லும்போது என்ன சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்க்கும்போதே தெரியும். அவங்களாம் பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கிற அறிவை தாண்டியும் அடுத்த இருக்கக்கூடிய தலைமுறை பாத்தீங்கன்னா அறிவு மிகுந்து காணப்படுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய பழைய முந்தைய பிறவிகளுடைய பதிவுகள் அவங்களுடைய பிறவிகளை தங்கி இருக்கும், அவங்களோட நினைவுல தங்கி இருக்கும், சித்தத்துல தங்கி இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா அவங்க முன்னைய நம்மளை விட கொஞ்சம் அறிவாளிகளாகவும் கொஞ்சம் செயல்திறன் மிக்கவர்களாகவும் இருப்பாங்க. அப்படியே தான் அடுத்தடுத்த தலைமுறை கொஞ்சம் அவங்களுடைய செயல்திறன் அதிகமாக்கிட்டே போகும். இதெல்லாம் தெரியும்னா நமக்கு முதல்ல முன்ஜென்மம் இருக்கா அடுத்த ஜென்மம் இருக்கா அதெல்லாம் எப்படிங்க தெரியும்? நான் முன்னாடி எப்படி பிறந்தனா, இப்போ பின்னாடி எப்படி பிறந்தனா, அதுக்கடுத்து என்ன பிறக்க போறேன், இதெல்லாம் எனக்கு தெரியுமா, இதை நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது கடவுள் நம்புறவனுக்கு தான் இந்த கேள்வியெல்லாம் வேற வருது. கடவுள் நம்புறவனுக்கு தான் இந்த கேள்வியெல்லாம் அதிகமாக வருது. ஏன்னா அது ஒரு குழப்ப நிலை. இந்த குழப்ப நிலைக்கு ஒரு தெளிவுன்னா சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பார்க்கறதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். இப்ப பசுமாடு கண்ணு போடுது, கண்ணை எப்படி போடுது? முகம் இந்த பக்கம் இருக்கு, பின்னாடி வழியா கண்ணு வெளியில வருது. வெளியில வந்த கண்ணுக்குட்டி எப்படி பால் குடிக்கிறதுக்கு மடியை தேடி போகுது. அந்த கண்ணுக்குட்டி முன்னாடியே பிறந்து முன்னாடியே கண்ணு பசுன்னா இப்படிதான் இருக்கும், அங்க ஒரு மடினா இங்கதான் இருக்குங்கிற பதிவு அதோடைய சிந்தையில ஆழமா இருக்கிறதுனாலதான் என்னன்னு கேட்டீங்கன்னா அது பிறந்தது ஒரு இடமா இருந்தாலும் தானா போய் மடியை தேடி பால் குடிக்குது. இப்ப நமக்கு மனிதர்களுக்கு பிறந்த குழந்தைய மாதிரி குழந்தைய எடுத்து நம்ம பால் ஊட்டுறது இல்லை. விலங்குகள் பிறந்தாலும் தன்னோட தாயை மடியை தேடி போய் பால் குடிக்கும். இது எப்படி சாத்தியம்? முந்தைய பிறவிகள்லாம் அது இருந்து அந்த பதிவுகள்லாம் அதுக்குள்ள இருக்கிறதுனாலதான் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா தானா போய் அந்த தாயோட மடியை தேடி போய் பால் குடிக்கும். இது ஒரு எடுத்துக்காட்டு. அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா இப்ப நான் முன்னாடி சொன்னது நம்மளுடைய குழந்தைகள் கொஞ்சம் அறிவுமிக்கவர்களா இருப்பாங்க. சின்ன ரொம்ப எளிமையானதா பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் தாத்தா பேர் எடுத்து பேரனுக்கு வைப்பாங்க, கொள்ளு தாத்தா பேரு பேரனுக்கு வைப்பாங்க. ஏன்னா அவங்களே திரும்ப பிறந்திருக்கிறதா அவங்களுக்கு ஒரு எண்ணம். அதனாலதான் அப்படி பேர் வைப்பாங்க. ஸோ அதனால என்ன தெரிஞ்சுக்கலாம்னா
அடுத்தடுத்த பிறவிகள் உண்டுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதை வந்து நம்ம திருவாசகத்து மூலமா இப்போ நிரூபிக்கணும்னா புல்லாகி கூடாகி புழுவாய் மரமாகி பல்கிருகமாகி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வரிசையா சொல்லும் போது நம்ம வந்து மனுஷனா பிறந்து மனுஷனா மட்டுமே அடுத்த பிறவி அடையிறதில்லை. நம்ம புல்லா பிறந்திருக்கோம், பூடா பிறந்திருக்கோம், பறவையா பிறந்திருக்கோம், பாம்பா பிறந்திருக்கோம். இப்படி ஒவ்வொன்றா பிறந்து இப்போ 1ஆவதுலேருந்து பாஸ் ஆகி 2ஆவதுக்கு வந்து 2ஆவதுலேருந்து பாஸ் ஆகி 3ஆவதுக்கு போகிறது மாதிரி, 10ஆவது வரைக்கும் முடிச்சுட்டு 12ஆவது போகிற மாதிரி, 12ஆவது முடிச்சுட்டு காலேஜ் போகிற மாதிரி. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு பிறவிகளை கடந்து இந்த மனித பிறவியை அடைஞ்சிருக்கோம். இந்த மனித பிறவிகளை சரியா முயற்சி செஞ்சு நம்மளுடைய பயிற்சிகளை செஞ்சு இறைவன் அடையறதுக்கான திறமைகளை அடைஞ்சு இறைவனை அந்த வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தோம்னா நம்ம அடுத்த நிலையை அடைஞ்சு போயிடும். அந்த நிலையில நம்ம ஏதாவது தேக்கநிலை ஏற்பட்டு அதில் ஏதாவது சரியா செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்படும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா திரும்ப இப்ப அந்த விடைகளுக்கு ஏற்றாப்புலாம் நீங்க நல்ல மார்க் எடுத்திருந்தீங்கன்னா நல்ல சீட்டு கிடைக்கும், 12th நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா நல்ல சீட்டு கிடைக்கும், இல்ல கம்மியான மார்க் எடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற சீட்டு கிடைக்குங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம செய்த நல்வினைகள் தீவினைகள் நம்மளுடைய செயல்ல மனம் மொழி மெய்கள்ல, அதாவது மனத்தால செய்யக்கூடிய செயல்களுக்கு மனத்தால செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனத்தினாலே வழி ஏற்படக்கூடிய அளவுக்கு நன்மையும் தீமை கிடைக்கும். மனத்தால சந்தோஷம் ஏற்படக்கூடிய அளவுக்கு அது நேர்மறையா இருந்துச்சுன்னா மனத்துல அவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படும், எதிர்மறையா இருந்துச்சுன்னா மனதில் அவ்வளவு சங்கடம் ஏற்படும். மொழியால செய்யப்படக்கூடிய நேர்மறை எதிர்மறைக்கு வந்து பாத்தீங்கன்னா மொழியால நேர்மறையா நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய மொழியால ஏற்படக்கூடிய பாராட்டுகளோ மொழியால ஏற்படக்கூடிய சமாதானங்களோ சந்தோஷமான வார்த்தைகளோ மொழியால அமையும். அதே வந்து எதிர்மறையா இருந்துச்சுன்னா அது வந்து திட்டுகளாகவும் எதிர்மறை பேச்சுகளாகவும் அமையும். அதுக்கடுத்து செயல்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க செய்யறது நேர்மறை செயல்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு எதிர்பாராத ஒருத்தர் தேர்ந்து உதவி கிடைக்கும். எதிர்பாராம அதே மாதிரி உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட உடல் வலிமை நல்லா இருக்கும், வேற நம்மளுடைய சந்ததிகள் நல்லா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உடல் வலியில வரும். இதே வந்து எதிர்மறையில சொல்லணும்னா இதெல்லாம் அப்படியே திருப்பி நம்ம எதிர்மறையை பற்றி பேச வேணாம். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மன மொழி மெய்களால் நமக்கு நடக்குது. இப்ப இதையெல்லாம் கடந்து அடுத்த நிலைக்கு போறதுதான் வந்து பாத்தீங்கன்னா மோட்சம். நம்ம வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கோம் கேட்டீங்கன்னா, இப்ப மிருகத்திலேருந்து மனிதனா வந்திருக்கோம், அதுவே வந்து நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு ப்ரமோஷன், அடுத்த நிலைக்கு வந்திருக்கோம்னு அர்த்தம். இப்ப இதுல என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா அடுத்த நிலைக்கு போகும். அடுத்த நிலைக்கு போறதுங்கிறது இறைவன் அடைகிறது. இறைவனை அடைகிறதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இறப்பு கிடையாதுங்க. இறைவனை அடைகிறதுங்கிறது இறப்பு கிடையாது, மோட்சம்ங்கிறதும் இறப்பு கிடையாது. சிவகதி அடைஞ்சாங்க மோட்சம்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இறக்கிற நிலை கிடையாது, மீண்டும் பிறவாத நிலை. அது எப்படி பிறக்காம இருக்கணும், இறக்காம இருந்தீங்கன்னா பிறக்காம இருக்க முடியும். அதுதான் அதுக்கு உண்டான சூட்சமம். அப்ப என்ன பண்ணணும், இல்லாம போறதில்ல முக்தி, எல்லா இடத்துலயுமே எப்பவுமே இருக்கிறது தான் வந்து முக்தி. திரும்பவும் சொல்ற கேட்டுங்க, இல்லாம போறதில்ல முக்தி, எல்லா இடத்துலயுமே இருக்கிறது தான் முக்தி. நம்மளுடைய இருப்பை நிலைநாட்டுறது தான் முக்தி. அதுக்கு வந்து இந்த உடம்பு தான் தேவைன்னு அவசியம் கிடையாது. இந்த ஆன்மா தான் அடுத்த நிலையில திரும்ப போய் இன்னொரு பிறவி எடுக்காம அதை அப்படியே தொடர்ந்து இறைவனுடைய அடியை சேர்ந்து நம்ம அதை கொண்டு அடுத்த நிலைக்கு கொண்டு செலுத்துறதுக்கானதுதான் வந்து முக்தி. இப்ப இது முக்தினா என்னன்னு சொல்லிட்டோம். அடுத்து வந்து ஜீவகாருண்யம் அப்படின்னா என்னங்கிறதுக்கு, ஏன்னா நம்மளுடைய தலைப்புல 2 முக்கியமான வார்த்தையே இருந்ததுன்னா, ஒண்ணு ஜீவகாருண்யம், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முக்தி. இப்போ முக்திக்கு என்னென்னு சொல்லியாச்சு, அடுத்து ஜீவகாருண்யம் அப்படின்னா என்னன்னு சொல்றோம். ஜீவன், அதாவது ஜீவன்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஜீவிகள், வாழ்பவைகள், இன்னும் எளிமையா சொன்னா உயிரிகள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நம்மளும் வந்து ஜீவன் தான். நம்ம வந்து ஒரு பாவப்பட்ட ஜீவன்லாம் கிடையாது, நம்ம வந்து வாழ்த்தப்பட்ட ஜீவன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வளம் பெற்ற ஜீவன். அதனாலதான் வந்து மனித ஜீவனா வந்திருக்கோம், 6 அறிவுள்ள ஜீவனா இருக்கும். அதே மாதிரி 5 அறிவுள்ள ஜீவன் இருக்கு, 4 அறிவுள்ள ஜீவன் இருக்கு, 1 அறிவுள்ள ஜீவன் இருக்கு. அதைத்தான் வந்து ஜீவன்கள் ஜீவராசிகள்னு சொல்றது. இந்த ஜீவன் தான் என்ன கேட்டீங்கன்னா ஜீவன்ல இருக்கிறது தான் வந்து சிவன். அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஒவ்வொரு ஜீவனுமே வந்து என்ன நம்ம சொல்றோம், சிவன். அதைதான் சிவனா சொல்றோம். அப்ப எல்லா ஜீவன்லையும் இருக்கிறது சிவன்னா, அப்ப எல்லா உயிர்களுமே என்னதான் சிவன் தான். நம்மளும் சிவன் தான், 5 அறிவு மிருகங்களும் சிவன் தான்,
பசுவோ சரி, ஆடோ சரி, மாடுகளோ சரி, அதே மாதிரி நாய்களோ சரி, பூனைகளோ சரி, அதுவும் ஒரு ஜீவன் தான். அந்த ஜீவனும் ஒரு சிவன் தான். அதுக்கடுத்து 3 அறிவு உள்ளது. கொசுக்களோ இதெல்லாம் எப்படி உண்மையா உணர்த்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கும் அறிவு உண்டு, திறன் உண்டு. அதெல்லாம் எப்படி உணர்த்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கோவில்கள் தான் அதுக்கு சான்று. கோவில்கள் தான் சான்று. என்ன சான்று? பசு இறைவனை வழிபட்ட தலங்கள் இருக்கு. அதே மாதிரி நமக்கு பக்கத்துல எறும்பு இறைவனை வழிபட்ட தலம் இருக்கு, எறும்பீஸ்வரர் கோயில். அதே மாதிரி சிலந்தி இறைவனை வழிபட்ட தலம் இருக்கு, யானை வழிபட்ட தலங்கள் இருக்கு. இப்ப ஒவ்வொரு மிருகங்களும் வழிபடுதுன்னா அதுக்கு ஒரு அறிவு இல்லாமையா அது அந்த வழிபாட்டுக்கு போகும். அடுத்த நிலையை அடையறதுக்கான முயற்சியை மிருகமே தொடங்குது. அந்த மிருகமே தொடங்குறதுனாலதான் அடுத்த நிலைக்கான வாய்ப்பா இறை வழிபாட்டுக்கு போகுது. அப்ப இந்த எல்லா ஜீவன்களுமே பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கிறது, ஜீவன்களுக்குள்ள எல்லாத்துலயும் இருக்கிறது சிவன் தான். அப்ப நம்ம என்ன பண்றோம்? இந்த எல்லா உயிர்களையுமே சிவனா பார்க்கணுங்கிறது தான் இதோடைய முக்கியமான தாற்பயம். அப்படி சிவனா பார்க்கும் பொழுது இப்ப நம்ம இந்த கோயில்ல சிவலிங்கம் இருக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்றோம்? அபிஷேகம் பண்றோம், நைவேத்தியம் பண்றோம், பூஜை பண்றோம், வருஷத்துக்கு ஒரு முறை திருவிழா பண்றோம், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்ம மற்ற ஜீவன்ல இருக்கக்கூடிய சிவனுக்கு நம்ம என்ன பண்றோம்? நம்ம போய் அபிஷேகம் பண்றது கிடையாது, பூஜை பண்றது கிடையாது, வருஷத்துக்கு ஒரு தடவை விழா எடுக்கிறது கிடையாது. இது எதுவுமே பண்ண வேணாம். இது எதுவுமே பண்ண வேணாம். அதை துன்புறுத்தாம இருந்தாலே போதும். அதை துன்புறுத்தாம இருந்தாலே போதும். அறம்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அறத்துல நீங்க 100 மதிப்பெண் தரணும்னு வச்சுக்கோங்களேன். அறம்ங்கிறது 2 விஷயம்தான். விதித்தனை செய்தல், விலக்கியன ஒழித்தல், 2 விஷயம்தான். இதை செய்யணுங்கிறத நம்ம செய்யணும், அது அறம். இதை செய்யக்கூடாதுங்கிறத செய்யாம விட்டுறணும், அதுவும் அறம் தான். இப்ப இந்த அற வழியில நீங்க நடக்கணும்னா எளிமையா என்னன்னு கேட்டீங்கன்னா, சில விஷயங்களை செய்யாம இருந்துட்டீங்கனாலே உங்களுக்கு பாதி மார்க் கிடைச்சிடும். நான் சொன்னது 2 பகுதி தான். ஒண்ணு செய்யணுங்கிறத செய்யணும், செய்யக்கூடாதுங்கிறத செய்யக்கூடாது. இது அப்படியே நம்ம பிரிச்சுக்குவோம். 100 மார்க்குக்கு 50 மார்க் செய்யணுங்கிறத செய்யணும், 50 மார்க். இதை இப்படிதான் செய்யணும்னா அதை செய்யணும், 50 மார்க். இதை செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது, அதுக்கு 50 மார்க். இப்ப நீங்க கஷ்டப்பட்டு ஒரு செயலை செஞ்சு அந்த 50 மதிப்பெண் வாங்குறது எளிமையா, இல்ல செய்யக்கூடாதுன்னு சொன்ன செயல்களை செய்யாம தவிர்த்து அந்த 50 மார்க் வாங்குறது எளிமையா? இதுல பாஸ் மார்க்கு 50லயே வச்சுக்குவோம். இப்ப நீங்க இதெல்லாம் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அதெல்லாம் செய்யாம விட்டுட்டீங்கன்னாலே அது உங்களுக்கு கிடைச்சிடும். இப்ப நம்ம என்ன சொல்றோம்? ரோட்ல இடது பக்கமா தான் போகணும், வலது பக்கமா போக கூடாதுன்னு சொல்றோம். வலது பக்கமா போகாம இருந்து இடது பக்கமா போனீங்கனாலே என்ன கிடைச்சிருச்சு? அதுல 50 மதிப்பெண் கிடைச்சிருச்சு. அதே மாதிரிதான் இப்ப அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்ப நமக்கு சில விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. பிற உயிர்களை துன்புறுத்தக்கூடாது. அப்ப துன்புறுத்தாம நம்ம இருந்தோம்னாலே பிற உயிர்களை நீங்க வாழ வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு நீங்க போய் சாப்பாடு போடணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு நீங்க தனியா போய் அதை வளர்க்கணும்னு அவசியம் கிடையாது. 4 சிங்கக்குட்டியை வாங்கிட்டு வந்து வச்சு நம்ம வளர்க்கணும்னு அவசியம் கிடையாது. அதை சொல்ல பண்ணாம வேட்டையாடாம இருந்தாலே போதும். ஆடு மாடுகளை எடுத்து நம்ம அதை அடிச்சு, இல்ல ஆடு மாடுகளுக்கு புல்ல புடுங்கி போட்டு, தலைகளை புடுங்கி போட்டு, அதுக்கு சாப்பாடுல ஊட்டி, பால் மாட்டுல வச்சு பாலை ஊட்டி வளர்க்கணும்னு அவசியம் இல்லை. அதை நம்ம துன்புறுத்தாம இருந்தாலே போதும். இன்னும் தெளிவா பாத்தீங்கன்னா, நமக்கு அந்த உயிர்கள் மேலதான், அந்த ஜீவன்கள் மேலதான் நமக்கு ஒரு நேயம் வரணுங்கிறதுக்காகத்தான் நம்ம பாத்தீங்கன்னா எல்லா உயிர்களையும் இறைவனோட தொடர்பு படுத்தியே வச்சிருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜீவன்களை வாகனமா வச்சிருக்கோம். சிவனுக்கு நந்தி வாகனமா இருக்காரு. நந்திங்கிறது மாடு, காளை மாடு. அதே அம்பாளுக்கு சிங்க வாகனம் இருக்கு, புலி வாகனம் இருக்கு, துர்க்கைக்கு புலி வாகனம் இருக்கு. இது அப்படியே இந்த பக்கம் முருகனுக்கு வந்தீங்கன்னா, முருகனுக்கு என்ன வாகனம் இருக்கு? மயில் வாகனம் இருக்கு. எல்லாத்துக்கும் தெரிஞ்சது மயில். மயில் ஏன் அதிகமா தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த பழம் பிரச்சனைகளை அவர் உலகத்தை சுற்றுறதுக்காக மயில்ல போனாருங்கிறதுனால மயிலை எடுத்துட்டு முன்னிறுத்தப்படுறாங்க. மயில பாத்தீங்கன்னா முருகனை அழிக்கிறதுக்காக அனுப்புறாங்க. அங்க போய் பார்த்தோன்னா அது யாரு? சிவனுக்கே மகனாச்சு. அவர்கிட்ட போய் என்ன ஈடுபட போகுது? அங்க போய் என்ன பார்த்தீங்கன்னா, ஆடு சுத்தி அவர்கிட்ட நின்றுச்சு. அப்ப அவர் என்ன பண்றாரு? ஆடு மேலேயே ஏறி அவரை வளம் வர்றாரு. அதையும் ஒரு வாகனமா வச்சிருக்காரு. அப்ப அந்த ஆடு என்னன்னு கேட்டீங்கன்னா, முருகனுக்கு ஒரு வாகனம். சில கோயில்லாம் பாத்தீங்கன்னா ஆடு வாகனமே இருக்கும். அப்ப இது ஒரு வாகனம். இன்னொன்னு கையில என்ன வச்சிருக்காரு?
சேவல் கொடி வச்சிருக்காரு. சேவல் கொடி வச்சிருக்காரு. அப்ப வந்து சேவல் கொடின்னா சேவல், இப்ப ஆடுன்னா அது ஆம்பளாடா பொம்பளாடாங்கிறது அடுத்த கேள்வி கிடையாது. ஆடுங்கிறது அந்த வகையே. அதே மாதிரி இப்ப மயில் தான் சொல்றாங்க. மயில் வந்து ஆண் மயிலா பெண் மயிலான்னு கேட்டீங்கன்னா மயில் தானே சொல்றீங்க. அதோட தோகையை வச்சு வேணா நீங்க ஆண் மயில்னு சொல்லிக்கலாம், சரியா? ஆனா அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சேவல் கொடி வச்சிருக்கோம். சேவல்னு சொல்லிட்டு அதனால சேவலை மட்டும் விட்டுட்டு பெட்டைக்கோழியும் விட்டுறதா? இப்ப நம்ம என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா, இதை நான் திரும்ப கொண்டாந்து எங்க முடிக்கிறேன் பாருங்க. இங்க வந்து ஆடு முருக வழிபாடு, முருகனுடைய வாகனம். இங்க சேவல் அவரோட கோழி, சேவலோட இணை பெட்டைக்கோழி. இப்ப நான் வந்து ஆட்டையும் வந்து துன்புறுத்தி அதை வந்து நான் என்னுடைய பசிக்காக சாப்பிடுங்க. அதே மாதிரி சேவலையும் சேவலோட இணையான பெட்டைக்கோழியையும் வந்து நான் என்ன பண்றேன், என்னுடைய தேவைக்காக உணவா மாற்றி சாப்பிட்றேன். இதெல்லாம் முடிச்சுட்டு 2 தடவை சாம்பு போட்டு குளிச்சுட்டு முருகன் கோயிலில் போய் நின்று சாமி கும்பிட்டு, முருகா எனக்கு அருளை கொடு, நான் என்ன தப்பு செஞ்சேன், எனக்கு வந்து துன்பமா நடக்குது அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு? ஏண்டா நான் சைடில் வச்சிருந்த வாகனத்தையும் போட்டு சாப்பிட்டேன், இந்த பக்கம் கையில் வச்சிருந்த கொடியையும் போட்டு சாப்பிட்டேன், அப்புறமேட்டு வந்துட்டு என்கிட்ட நான் என்ன பண்ணேன்னு வேற கேட்குறியா, உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? எல்லாமே என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, நமக்கு தெரியாமலே சில தவறுகளை செய்யறாங்க. நமக்கு வந்து என்ன கேட்டீங்கன்னா, வலிமை மிகுந்த ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா வலிமை குன்றியவனை வந்து திரும்ப திரும்ப வந்து அவனை வந்து தாக்கிக்கிட்டே இருக்கான். அதுல வந்து வலிமை குன்றியவனால எதிர்த்து பேச முடியாது. வலிமை மிகுந்தவன் என்ன பண்றான், அவனோட கை ஓங்கி இருக்கும் போது அவன்கிட்ட வந்து அவனுடைய அதிகாரத்தை செலுத்துறான், அவனை வந்து அடிமையாக்கி பயன்படுத்திக்கிறான். இது வந்து மனிதர்களுக்கு நடக்கும்போது நம்ம வந்து என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து அது ஒரு கொடுமையா பார்க்கிறோம். அதை வந்து கொடுமையா பார்க்கிறோம். அதை வந்து நம்மளுக்கு வாய் இருக்கு, அதனால எதிர்த்து பேசுறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது போல வாயில்லாத ஜீவன்களுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம்னா, அதை வந்து ஒரு பொருட்டாவே நம்ம நினைக்கிறது கிடையாது. பொருட்டாவே நினைக்கிறது இல்லைங்கிறதையும் தாண்டி அதை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இது செய்யறதுனால எந்த தவறுமே கிடையாதுங்கிற ஒரு எண்ணத்தையும் நமக்குள்ள நாமே உருவாக்கிக்கிட்டு நம்மளையே நாம சமாதானப்படுத்திக்கிறோம். திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, தன் ஊன் பெருக்கற்கு பிரிதூன் உண்பான்கான் எஞ்ஞான் ஆளும் அருள்னு சொல்றாரு. நம்ம உடம்பு பெருக்கணுங்கிறதுக்காண்டி இன்னொரு உயிரினுடைய உடலை வருத்தி அந்த உடம்பை எடுத்து நம்ம சாப்பிட்டு அதை போய் நம்ம செய்யறோம்னா, நீ போய் சாமி கும்பிட்டனா எப்படா பலன் கிடைக்கும்னு திருவள்ளுவர் கேட்கிறாரு. நமக்கு தெரிஞ்சது அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபம் முதற்றே உள்ள கூட நிப்பாட்டிடக்கூடாது. இப்போ கொல்லாமை வந்து புலால் மருத்துவத்தை பத்தி ஒரு அதிகாரமே கொடுத்துருக்காரு. இப்போ அதில் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேள்வியா கேட்கிறாரு. இந்த கேள்விகளை நீங்க கேட்டுக்கங்க. முதல்ல இந்த கேள்விகளை முதல்ல உள்வாங்கிக்கோங்க. இந்த கேள்விகள்லாம் உள்ள போக போக ஒரு நாள் அதுக்கான மதிப்புகள் அதுக்கான வழிகளும் பிறக்கும். நமக்கு என்னன்னா, நம்ம திரும்ப திரும்ப இது ஒரு உணவு, ஆதி மனிதெல்லாம் வேட்டையாடி தான் சாப்பிட்டான், நம்ம சாப்பிடக்கூடாதா? ஆதி மனிதனுக்கு வேற வழி இல்லை. வேட்டையாடுறதோட அடுத்த பரிணாமமா தான் உணவு வருது, வேளாண்மை வருது. வேளாண்மை செய்து நாகரிகம் முன்னேற்றம் அடையுது. இப்ப நம்ம வேளாண்மையெல்லாம் செஞ்சு அதை விட நாகரிக முன்னேற்றம் வந்ததுக்கு அப்புறமும் திரும்ப நம்ம என்ன பண்றோம் கேட்டோம்னா, நான் ஆதி மனிதனோட ஒப்பிடுறோம். அப்ப நம்ம ஆதி மனிதன் மாதிரியா ஆடை அணிகிறோம், ஆதிகாலத்து அலங்கார மளிகைகளில் போயிலும் வாங்கிட்டு வந்து ஆடை அணிகிறோம். இப்போ அதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, அதுலதான் சத்துக்கள் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, அது வந்து இன்னொரு உயிருடைய புண்ணுங்கிறார். இப்ப அந்த உணவுக்கு ஒரு சுவையே கிடையாது. அது மேல நீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்ப புதுசா வந்து அசைவ உணவுக்கு இணையான சைவ உணவுகள் அசைவமா மாத்திக்கிட்டு இருக்காங்க. வாழைக்காயை வந்து மீன் மாதிரி செய்யறேன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அந்த சுவையை உருவாக்குறாங்க. அதே மாதிரி சில காய்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அசைவ உணவுடைய பதார்த்த சுவைகளை கொடுக்குறாங்க. இப்ப இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, அந்த இதுக்கு தனியான சுவை கிடையாது. இதோட சேர்க்கும் போது இந்த பதார்த்தங்கள் அந்த பட்டை, ஏலக்கிராம, அந்த மாதிரி அந்த மசாலா பொருட்களை சேர்க்கறதுனால வரக்கூடிய வாசனைகள் தான் வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, அதோடைய தரத்தை உயர்த்தி கொடுக்குது, அதை வந்து நமக்கு எடுக்குது. இப்ப இதுல வந்து எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நான் சாப்பிட்றேன், ஆனா நான் எதுவுமே அதை துன்புறுத்தலை, நான் அதை கொலை பண்ணலை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இப்ப நீங்க வாங்காம இருந்தீங்கன்னா அவன் கொல்லாமலே இருப்பான் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. ஏன்னா நான் சொன்னேன்னா, நீ யாருல நடராத்திரில உன்னை உட்கார வச்சு கொஞ்ச நேரம் பேசுறா, தூக்க வராமலுக்கு பேசுறான்னு சொன்னதுக்கு என்னத்தையாவது பேசாதரா அப்படிங்கிற மாதிரி அப்படி போயிடக்கூடாது. நான் ஒரு தகவலோட சொல்றேன். திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நான் சாப்பிடல, நான் வெட்டலை, அந்த பாவம் எனக்கு வராது. நான் வந்து
கொல்றதுக்கு காரணமா இருக்கல. எனக்காக வெட்டி வச்சுனா அவன் வெட்டி வச்சிருந்தா அதை போய் நான் வாங்கிட்டு வந்தேன், அதை சாப்பிட்டேன், அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமே இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுலயே உங்களுக்கு பங்கு உண்டு. அசைவ உணவு சமைக்கிறவங்க சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா 6 விதமான பேருக்கு வந்து அந்த பாவம் வந்து பிரிஞ்சு போகும்னு சொல்றாங்க. நான் இதை இன்னொரு எடுத்துக்காட்டா உங்களுக்கு சொல்றேனே. இப்ப நம்ம வந்து இப்ப இங்க இது வழக்கமா நான் ஒவ்வொரு தடவையும் சொல்றதுதான், சரி ஒரு தடவையாவது நினைவுல போய் நின்றுங்கிறதுக்காக. இப்ப நம்ம கோயிலுக்கு பூஜைக்கு நம்ம பொருள் வாங்கிட்டு வர்றோம். என்னென்ன வாங்கிட்டு வர்றோம்? தேங்காய் வாங்கிட்டு வர்றோம், பழம் வாங்கிட்டு வர்றோம், பூ வாங்கிட்டு வர்றோம். இப்போ தேங்காய் வந்து என்னன்னா ஒரு தென்னை மரத்துல விளைஞ்சிருக்கு, அதை போய் ஒருத்தர் பறிச்சு கொண்டாந்து கொடுத்து தேங்காய் ஒருத்தர் உரிச்சு அதுக்கப்புறமேட்டு கடைக்கு வந்து கடையிலேருந்து நம்ம கைக்கு வந்திருக்கு. அடுத்து பழம், வாழைப்பழம் காதில் விளைஞ்சு அதை ஒருத்தர் அறுத்து அது ஒரு இடத்துலேருந்து வந்து அதுக்கப்புறமேட்டு ஒருத்தர் வாங்கி அதை விற்று அதை நம்ம வாங்கி வச்சுருக்கோம். அதே மாதிரி தேங்காய் பழம் பூ ஒரு இடத்துல பூக்குது, அதை ஒருத்தர் பறிக்கிறாங்க, பறிச்சதெல்லாம் ஒருத்தவங்க வாங்குறாங்க, அப்புறம் ஒருத்தர் கட்டுறாங்க, கட்டினதுக்கு அப்புறமேட்டு ஒருத்தர் விற்கிறாங்க, விற்றதை நம்ம வாங்குறோம். ரைட்டு. இப்போ இந்த இந்த பூவு பழம், அதே மாதிரி அந்த பூவு பழம் வேற என்ன தேங்காய், இந்த இது 3க்கும் உரிமையாளர் யாரு? இப்ப இந்த 3க்கும் கொண்டு போய் சாமிக்கு படைச்சு சாமிக்கு நம்ம பூஜை பண்ணி அர்ச்சனை பண்றோம்னா இந்த 3ஐயும் கொண்டு போய் சாமி முன்னாடி வச்ச பலன் யாருக்கு கிடைக்கும்? அனைவருக்கும் சேரும். யாருக்கு கிடைக்கும்? யாரு கொண்டாந்து வைக்கிறீங்களோ அவங்களுக்கு கிடைக்கும். ஏன்? நான் வந்து தேங்காவை காசு கொடுத்து வாங்கிட்டேன், பழத்தை காசு கொடுத்து வாங்கிட்டேன், அதுக்கடுத்து நான் பூவை காசு கொடுத்து வாங்கிட்டேன். காசுங்கிறது என்னோட உழைப்பு, என்னோட உழைப்புக்காக ஒரு பணம் வந்துச்சு, அந்த பணத்தை கொடுத்து நான் வாங்கிட்டேன், அந்த பொருள் எனக்கு உரிமையானது. அப்ப அந்த பொருள் மூலமா கிடைக்கக்கூடிய அனைத்தும் எனக்கு சொந்தம், அப்படித்தானே? அப்ப அதனாலதான் நம்ம வந்து என்ன பண்றோம், பழத்தை வைக்கிறோம், தேங்காய் வைக்கிறோம், பூவை வைக்கிறோம். இது எல்லாத்தையும் போடுறப்ப நம்ம சொல்றப்ப என்ன சொல்றோம், நான் வெள்ளை கலர்ல மல்லிகை பூவில் பூ கட்டி கொண்டாந்துருக்கேன், சாமிக்கு முதல்ல போட்டுருங்க, மேல போட்டுருங்க. என்னோட தேங்காய் பெரிய தேங்காய், நல்லா அந்த தேங்காய் இந்த பை கிடையாது, வெள்ளை பை கிடையாது, பச்சை பை. பச்சை பையில நான் 2 தேங்காய் போட்டிருந்தேன். வாழைப்பழம், என்னோட வாழைப்பழம் பச்சை வாழைப்பழம், இது பூவாம்பழம். ஏன்னா அது என்னோட உரிமை, என்னோடது. நான் வாங்கிட்டா யாரோடது? என்னோடது. இப்ப அதுல இருந்து கிடைக்கக்கூடிய பலன்கள் யாருடையது? அதுவும் என்னுடையது. இப்ப நான் அதை கொண்டாந்து சாமிக்கு வச்சு படைச்சு சாமிக்கு பூஜை பண்ணி அதுல இருந்து ஒரு பலன் கிடைக்குதுன்னா என்னோடது. இல்ல எனக்கு தேங்காய் பறிச்சு கொடுத்தாரு, ஒரு தென்னமரம் ஏறி ஒருத்தர் பறிச்சு கொடுத்தாரு, அவருக்கு பாதி பங்கு உண்டா இந்த பூஜையில? அதே மாதிரி பூ கட்டி கொடுத்த பூக்காரம்மாவுக்கு பங்கு உண்டா? வாழைமர தோப்புல இருந்து வாழை இலையை வாழைப்பழத்தை பறிச்சு கொண்டாந்தாரு, அவருக்கு உண்டா? இல்ல அந்த பழத்தை வந்து கடையில வச்சு வித்து கொடுத்தாரு ஒருத்தர் மளிகை கடைக்காரர், அவருக்கு உண்டா? அவருக்கெல்லாம் பங்கு கொடுப்பீங்களா மாட்டீங்களா? அவருக்கெல்லாம் பங்கு கொடுப்பீங்களா மாட்டீங்களா? உங்க பூஜையில நீங்க 10 ரூபாய் 20 ரூபாய் தட்டுல போட்டு சாமிக்கு வச்சு மாலை போட்டு வைக்கிறதுல அவங்களுக்கு பங்கு கொடுப்பீங்களா மாட்டீங்களா? எனக்கு தெரிஞ்சு 90% பேர் பங்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கும் பங்கு போகும் கணக்குப்படி. இப்ப இது அப்படியே ரிவர்ஸ்க்கு எடுத்துக்கங்க. இந்த பக்கம் எப்படி நீங்க வாங்கின காசு கொடுத்து வாங்கின தேங்காய் பழம் பூ வந்து உங்களுக்கு உரிமையோ அதால கிடைக்கிற பலன் உங்களுக்கு உண்டோ, அதே போல நீங்க பணத்தை கொடுத்தோ இல்ல உங்களுக்கு பங்குன்னு சொல்லியோ வாங்கக்கூடிய புலால் உணவு அதனால கிடைக்கக்கூடிய பாவங்கள் உங்களை வந்து சேரும். அதனால அதை நீங்க தான் கொள்ளல, இல்ல வேற யாரோ கொள்றாங்க அப்படின்னா நீங்க அதை ஒரு துண்டு எடுத்தாலும் அந்த துண்டு உங்களுக்காக செய்யறதுக்காக அந்த பங்குல அந்த 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 பிரிவுல உங்களுக்கு ஒரு பாகம் உண்டு. அந்த பீஸோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா அந்த பாகமும் உண்டு. இப்ப இதுல எனக்கு வந்து இதுக்கு சம்பந்தமே இல்லை. இன்னும் அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அடுத்த லெவல் என்னன்னா, நான் ருத்ராட்சை போட்டுட்டு நான் அசைவம் சாப்பிடலாமா, ருத்ராட்சையை கலக்கி வச்சுட்டு அசைவம் சாப்பிடவா? இதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம புத்திக்கு இது வந்து ஒரு ஆராய்ச்சி. அதே மாதிரி முட்டை சைவமா அசைவமா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அது மேல செய்யக்கூடிய ஒரு அறிவியல் ஆராய்ச்சி கிடையாது. நம்ம நம்மளுடைய தவறுகளை சரிப்படுத்துறதுக்காக நம்மளுடைய புத்தி என்ன பண்ணோம்னா அதுக்கு ஒரு சமாதான பேச்சுகளை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில அலாரம் வைக்கிறோம், 5 மணிக்கு அலாரம் வைக்கிறோம். 5 மணிக்கு அலாரம் வைக்கிறோம், நம்ம எந்திரிக்கணும், 5:30 மணிக்கு வெளில கிளம்பணும். 5 மணிக்கு அலாரம் வச்சுட்டோம். ஆனா அலாரத்தை வச்சுட்டு என்ன பண்றோம், அலாரம் அடிக்கும் போது ஒரு 10 நிமிஷம்
ஸ்பீச் போட்டு திரும்ப அடிக்கட்டும், இன்னொரு 10 நிமிஷம் தூங்கிக்குவோம், திரும்ப 10 நிமிஷம் கழிச்சு அலாரம் அடிக்குது, அப்ப என்ன பண்றோம், இன்னொரு 10 நிமிஷம் தூங்கிக்கும். இப்ப அலாரம் வச்சது யாரு, அதுவும் நம்ம தான். அந்த அலாரத்தை இன்னொரு 10 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் பண்றது யாரு, அதுவும் நம்ம தான். அப்ப இது வந்து என்னன்னா நம்மளை நாமே வந்து என்னன்னா சமாதானப்படுத்திக்கிறோம், இது இல்ல, இது தப்பு இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம சமாதானப்படுத்திக்கிறோம். இப்ப நம்ம சொல்லி நான் சொல்றதுனால நீங்க உடனே திருந்துறீங்களா திருந்தலையாங்கிறதெல்லாம் பேச்சு கிடையாது. ஆனா இப்படி ஒண்ணு இருக்குங்கிறது மண்டக்குள்ள போகணும். புத்திக்குள்ள போனா ஒரு நாள் என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா அது சரியா தப்பாங்கிற எண்ணம் தோணும். நம்ம வந்து என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு நாள் விரதம் இருக்கும். கந்த சஷ்டிக்கு இருக்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு விரதத்தை வந்து கடைபிடிக்கிறவங்க தான் இருப்பீங்க. ஒண்ணு கந்த சஷ்டிக்கு விரதம் இருப்பீங்க, இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமாவாசை விரதமா இருப்பீங்க, இல்ல புரட்டாசி மாசம் விரதமா இருப்பீங்க, ஆடி மாசம் விரதமா இருப்பீங்க. அந்த ஆடி மாச விரதத்துல மட்டும் நீங்க என்ன சேட்டை பண்றீங்க, என்ன சேட்டை பண்றீங்க. அந்த பாத்திரத்துல அதை சாப்பிட மாட்டேன், இந்த பாத்திரத்துல அது வந்து அசைவம் செய்யற பாத்திரம், இது வந்து சைவத்துக்கான பாத்திரம் அப்படிங்கிறாங்க. அப்ப இது எல்லாத்தையும் தூக்கி உள்ள போட்ட பாத்திரம் இருக்கு, இந்த பாத்திரத்துல போட்டது என்ன பண்ணுவீங்க, இந்த பாத்திரத்துல போட்டது என்ன பண்ணுவீங்க, சாப்பிட்டோன்னே சரியாயிடுது, குளிச்சோட சரியாயிடுதுங்கிறாங்க. குளிச்சோட ஆண் மாறிடுவீங்களா, ஆம்பளையா இருக்கவங்க பொம்பளையா மாறிடுவோமா, பொம்பளையா இருக்கவங்க ஆம்பளையா மாறிடுவோமா, உள்ள இருக்க எண்ணங்கள் மாறிடுவோமா, செரிச்சாலும் சத்து உள்ளுக்குள்ளதானே போகுது. அப்ப அதுல இருந்து கிடைச்சது வந்து பாத்தீங்கன்னா அது உங்களுக்குள்ளதான் தங்கி இருக்கும். இப்ப அதுக்கான பதிலை நீங்க சொல்லிதான். ஏன் இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நான் எந்த தவறுமே செய்யல, ஆனா வந்து எனக்கு துன்பமா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயங்களை வந்து தவறுனே உணர்றது கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு விஷயம் தான், வலுத்தவன் வந்து வாழ்வாங்கிற மாதிரி நான் வந்து மேல இருக்கேன், இந்த உயிர்கள்லாம் எனக்கு கீழே இருக்கு. உலகம் பிறந்தது எனக்காகங்கிறதே ஒரு தப்பான வார்த்தை, தப்பான வரிகள். உலகம் பிறந்தது எனக்காகனா நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு வேணா எடுத்துக்கலாம், ஆனா உலகம் பிறந்தது எனக்காகனா நீங்க பிறந்ததுக்கு அப்புறமே இருந்தா தான் உலகம். இப்ப அத்தை பொண்ணு எனக்காக பிறந்திருக்கா, மாமி பொண்ணு எனக்காக பிறந்திருக்கான்னு என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் நான் பிறந்திருப்பேன், அதுக்கப்புறம் அந்த புள்ள பிறந்திருக்கணும், சரியா? அப்பதான் வந்து எனக்காக பிறந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ உலகம் பிறந்தது எனக்காக நான் முன்னாடி பிறந்தேன்னா உலகம் எனக்கு முன்னாடி பிறந்துச்சா, உலகம் முன்னாடியே உருவாயிடுச்சு, அதுல நான் உருவாயிருக்கேன், அதுல நான் பிறந்து வந்திருக்கேன். அப்ப இந்த உலகம் பிறந்தது எனக்காகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா உலகத்துல நம்ம இருக்கோம், அதை மகிழ்ச்சியா கொண்டாடணுங்கிறதுக்கான வரி. நம்ம என்ன பண்ணிட்டோம், உலகம் பிறந்தது எனக்காக, நான் தான் இருக்கிறதுலே மேல, மற்ற உயிர்கள்லாம் எனக்கு கீழே அப்படின்னு சொல்லிட்டு மற்ற உயிர்கள்ட்ட இருந்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கருணையை எதிர்பார்க்குறது. அந்த உயிர்களுக்கும் உணர்வு இருக்கும், அந்த உயிர்களுக்கும் அடுத்த நிலைப்பாடு இருக்குங்கிறத நம்ம நினைச்சு பார்க்கறது இல்லைங்கிறது தான் அந்த தவறு. இப்ப உடனே வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா எதிர்த்தாப்புல உடனே, அதாவது என்ன சொல்றது, இந்த சரி கட்டணுங்கிறதுக்காண்டி, இப்ப இந்த பேச்சு சரி கட்டணுங்கிறதுக்காண்டி நீ மட்டும் ஒழுங்கா இப்படி சொல்றிய, நீ மட்டும் ஒழுங்கா அப்படிங்கிறதுக்கு டக்குன்னு ஒரு வார்த்தை, மரத்துக்கும் உயிருக்கு தெரியுமா, நான் உன்னைய லாக் பண்ணிட்டேன், மரத்துக்கும் உயிருக்கு தெரியுமா, விதைக்கும் உயிருக்கு தெரியுமா. சின்ன வயசுல விதை பரவல்னு ஒரு பாடம் படிச்சிருப்பீங்க, அறிவியல்ல வந்து பாத்தீங்கன்னா விதை பரவல்னு படிச்சிருப்பீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா விதைகள் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா வெவ்வேறு இடத்துல வந்து வெவ்வேறு காரணிகளால பரவும். விதைகள் வந்து பறவையினால பரவும், விலங்குகளால பரவும். காட்டுக்கே ராஜா சிங்கம்னால வந்து பாத்தீங்கன்னா சிங்கம், அதாவது ராஜான்னு அறிமுகப்படுத்தப்படாத ஒரு மிருகம் வந்து யானை. யானை தான் வந்து பாத்தீங்கன்னா காட்டிலே மதிப்புமிக்க மிருகம். ஏன்னு கேட்டீங்கன்னா அது தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும். பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உணவுகளை உட்கொண்டு போற வர இடத்துலலாம் வந்து அந்த இடத்துல உணவுகளை உட்கொள்ளும், தாவர உணவுகளை உட்கொள்ளும், அந்த இடத்துல சாணத்தை போடும். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சாணத்துல இருக்க விதைகள்லாம் வந்து செடியா மாறி விருட்சமா வந்துட்டு இருக்கும். அப்படிதான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா காடுகள் உருவாகும். காடுகள் உருவாகிறதுக்கு காரணமா இருக்கிறதுல பெரும் பங்கு யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா யானைக்கு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த விதை பரவல் யானை மூலமா அதிகமா நடக்கும். அதே மாதிரி இருக்கு, விலங்குகள் மூலமா விதை பரவும். விதை பரவுனா என்ன பண்ணும், ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மரங்கள் இன்னொரு இடத்துல உற்பத்தி ஆகி வளரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பறவைகள் மூலமா உற்பத்தி பெருகும். பறவைகள் என்ன பண்ணும், அது சின்ன சின்ன விதைகள் எடுத்து பழங்களை எடுக்கும், சாப்பிடும், அதோட கொட்டைக்கு இல்ல விதையை முழுங்கும், எச்சத்துல விழும்.
அந்த அந்த விதை மூலமா என்ன பண்ணும், அந்த இடத்துல மரங்கள் உருவாகும். இப்ப இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் விதை பரவல்கள். இந்த விதை பரவல்கள் மூலமா என்ன கேட்டீங்கன்னா விருத்தி தான் ஆகும். ஒரு மாமரத்துல வந்து பாத்தீங்கன்னா மாம்பழமா இருக்குன்னா அந்த பழத்தை நம்ம பறிச்சு சாப்பிட்டு கொட்டையை தூக்கி போட்டோம்னா என்ன கேட்டீங்கன்னா அந்த இடத்துல இன்னொரு மரம் வரும். அந்த மரம் வரணும், புதுசா அதுக்கு அதோட இனம் பெருகணுங்கிறதுக்காக தான் வெறும் கொட்டையை மட்டும் தொங்க வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் மாமரத்துல, அந்த 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 கொட்டையை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு போய் தனியா இன்னொரு இடத்துல போய் நம்ம விதைக்க போறது கிடையாது. அதுக்கு ஒரு ஈர்ப்பை உருவாக்கணுங்கிறதுக்காகத்தான் அதை காயாக்கி அந்த காயை வந்து பாத்தீங்கன்னா பழமாக்கி அந்த பழத்துல ஒரு இனிப்பை கொடுத்து சுவையை கொடுத்து, அப்படி ஒரு சுவை இருந்தாதான் அது சுவைக்கிறதுக்காக நம்ம பறிப்போம். இப்ப பாகக்காய் நம்ம பறிக்கிறது இல்லை, ஆனால் என்ன பண்றோம், சாப்பிட்றதுக்காக பறிக்கிறோம். அது அதிகபட்சமாக பழங்கிறதுக்காக அது இனிப்பு சுவையை உருவாக்கி அந்த சுவை மூலமா அது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம அதிக பேரை சாப்பிட வச்சு அதிக பேர் சாப்பிட்றதுனால அதிக இடத்துல அந்த விதை பரவுது. இதே மாதிரி இந்த விதை பரவல்களுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், நம்ம சாப்பிட்ற தாவர உணவுகள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அரிசி சாப்பிட்றோம். உடனே வந்து அரிசி பயிருக்கு வந்து உயிர் இல்லையா, அரிசியை வந்து சாப்பிட்றப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த உயிரை கொண்டு சாப்பிடுறது இல்லையா அப்படின்னு கேட்டா, அரிசியில இருக்கக்கூடிய அந்த நெல்மணியை வந்து என்ன பண்றோம்னா அந்த நெல்லை எடுத்து நீங்க சும்மா தூக்கி போட்டா இன்னொரு இடத்துல அந்த நெல் முளைச்சு வரும். வேற ஒரு காய்கறியோ பழங்களையோ எடுத்து அந்த விதைகளை நம்ம அதோட பாதியை சாப்பிட்டு விதைகளை எடுத்து நம்ம போட்டோம்னா அந்த இடத்துல வரும். இல்ல ஒரு கீரை இருக்கு, அந்த கீரையை பிச்சு சாப்பிட்றோம், அதோட குறைஞ்சதை எடுத்துக்கொண்டு போய் மூடி வச்சோம்னா அந்த இடத்துல கீரை வரும். சரிதானே? இது உண்மைதானே? இது நமக்கு எல்லாரும் நாலு தூரம் பாக்குறது. சின்னதா வந்து தக்காளி ரசத்துக்கு தக்காளியை புரிஞ்சுட்டு வெறுமனை தூக்கி போட்டாலும் என்ன பண்ணுது, அந்த விதையில இருந்து தக்காளி செடி வந்துருது. இன்னும் கொஞ்ச நாள் அதுலேயும் தக்காளி பொரிச்சா அடுத்த ரசம் வைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுது. இப்ப இதை அப்படியே திரும்ப கொண்டு போய் நம்ம சாப்பிட்ற அசைவ உணவுகள் இருக்கக்கூடிய ஏதோ ஒண்ணுக்கு பொருத்தி பாருங்க, அது எதுவுமே வந்து திரும்ப வளராது. அதை எடுத்து கொண்டு போய் இன்னொரு இடத்துல வச்சு உருவாக்க முடியாது. அதனாலதான் அதுக்கு பேர் அறிதல்ங்கிற வித்தியாசம் சொல்லுவாங்க. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து திரும்ப வந்து தன்னை மீட்டு உருவாக்கம் செஞ்சு இனப்பெருக்கத்தை உருவாக்கி தானா உருவாக்கி வந்துடும். ஆனா இந்த மாதிரி விலங்குகள் வந்து என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டீங்கன்னா அதோடைய பகுதிகளை எடுத்து வச்சு நம்ம புதுசா ஒரு விலங்கை உருவாக்க முடியாது. அமீபாவை வேணா வெட்டினா ரெண்டா வெட்டினா வரதுக்கான வாய்ப்பு இருக்கலாம், சின்ன சின்ன உயிர்களை வேணா வெட்டினா ரெண்டு வாய்ப்பு இருக்கலாம். ஆனா இது வந்து இந்த மாதிரி உயிர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடையாது. இப்ப இது எல்லாம் தான் ஜீவராசிகள். இப்ப இந்த எல்லா ஜீவராசிகளுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜீவராசிகளுக்கெல்லாம் நம்ம மதிப்பு கொடுத்து அந்த ஜீவராசிகளை வந்து நம்மளால வந்து என்ன கேட்டீங்கன்னா இதுக்கு தொல்லை பண்ணாம இருந்தீங்கன்னாலே நான் உங்களுக்கு இப்ப முதல்ல சொன்ன மாதிரி அந்த அறம்ங்கிற வழியில இலக்கியன ஒழித்தல் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறப்ப அதை செய்யாம இருந்துட்டோம்னாலே பிரச்சனை கிடையாது. நாய் பாட்டுல போயிட்டு இருக்கு, அதை கல்லை எடுத்து அடிச்சோம்னா என்ன பண்ணும், அதை அடிக்க கூடாது, கல்லை எடுத்து அடிச்சோம்னா என்ன பண்ணும், அது நம்ம துரத்திட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல இன்னொரு நாள் அன்னைக்கு கல் இருக்கும்போது தப்பிச்சிருந்தீங்க, கல்லே இல்லாத இன்னொரு நாள் நைட்டு தூக்கத்தில் நடந்து வரும்போது அப்ப பார்த்துச்சுன்னா என்ன பண்றது, என்னைக்கு அப்ப அன்னைக்கு அடிச்சதுனால மீனே இன்னைக்கு நான் சும்மா விட மாட்டேன்டா நாய் துரத்துச்சுன்னா என்ன பண்றது. அப்ப நம்ம பேசாம அந்த இடத்த கடந்து போயிட்டோம்னாலே அது சரியாயிடும். அதாவது கொள்ளானை புலால் உண்ணானை எல்லா உயிர்களும் கைப்படும். இதுல சொல்லக்கூடிய உயிர்கள் பாத்தீங்கன்னா எல்லா உயிருமே சரி, சின்ன சின்ன புழுப்பூர்கள்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஓரறிவு ஜீவன்ல இருந்து எறும்புல இருந்து பூச்சிகள்ல இருந்து பள்ளி பாய்ச்ச பறவைல இருந்து எல்லாமே, ஆடு மாடு கோழி காடை கௌதாரி எதுவாகவே இருந்தாலும் பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஜீவராசி. நமக்கு வாய் இருக்கிறதுனால நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை அந்த ஆடு மாடுகளுக்கோ இல்ல அந்த உயிர்களுக்கோ அந்த வாய்ப்பு இல்லைங்கிறப்ப அதை நம்ம புரிஞ்சுக்க தெரியல, அதனாலையும் பேச முடியும். நம்மளே எவ்வளவோ ராமநாராயணன் படம்லாம் பார்த்துருக்கோம். குரங்கு அழகா ஓடி நம்ம ஊர்ல குரங்கு படாத கூட படுத்திக்கிட்டு இருக்கு. அந்த படத்துல எல்லாம் நல்லா தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஹீரோயினுக்கு துணையா இருக்கிறதே குரங்கு, நாய், மாடு, ஆடு. இப்ப இப்படி வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்கிறப்ப அதை ட்ரெயின் பண்ண அப்படி இருக்குங்கிறப்ப அதுக்கு வந்து அறிவு இருக்கு, அதை நம்ம துன்புறுத்துறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஒரு மனத்துல விதைச்சுக்கிட்டீங்கனாலே போதும். அந்த எண்ணத்தை விதைச்சுக்கிட்டனாலே சரி இதை வேண்டாம், இறைவனை கொண்டு போய் நம்ம கோயில்ல போய் பலியிடுறது மட்டும்தான் தவறுங்கிறது கிடையாது. ஏதோ ஒரு கடையில அவன் கொண்டு நமக்கு விற்கிறதுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த பலனை கொண்டு வந்து சேர்க்கும். அதனால இதெல்லாம் தான் இந்த ஜீவன்களுக்குள்ள எல்லாமே இருக்கிறது
ஜீவனா இருக்கிறது சிவன் தான். இந்த ஜீவராசிகள் ஓரறிவு ஜீவன், ஈரறிவு ஜீவன், மூவறிவு ஜீவன், நான்கறிவு ஜீவன், ஐந்தறிவு ஜீவன், ஆறறிவு ஜீவன், இந்த அனைத்து ஜீவன்களுக்குள்ளயுமே ஜீவனா இருக்கிறது சிவன் தான். அப்படிங்கிற உண்மையை நமக்கு தெரிஞ்சுக்கிற பகுத்தறிவை கொடுத்ததும் அந்த சிவன் தான். அந்த ஆறாவது அறிவு, அந்த ஆறாவது அறிவை நம்ம பெற்றுக்கொண்டு நம்ம முன்னேறி அடுத்த நிலையை அடையறதுக்கு வழி பார்க்கணுமே தவிர, நமக்கு கீழே அறிவு குறைந்து இருக்கக்கூடியதோ செயலில் குறைந்து இருக்கக்கூடியோ வலிமை குன்றிருக்கக்கூடியோ இருக்கக்கூடிய உயிர்களை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்காக அதை வதைக்கிறதோ அதை வந்து சில சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதை ரொம்ப கொடுமைப்படுத்துறதையோ வந்து தவிர்த்துக்கிட்டு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உதவி அதாவது உதவி செய்யறது அடுத்த இடம். அதுக்கு முதல் இடம் அதை துன்புறுத்தாம இருந்தோம்னாலே போதும், அதற்கான முழு பலன் உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். அதுவே வந்து பாத்தீங்கன்னா அறக்கடவுள் உங்களுக்கு 50 மார்க் கொடுத்து அதே பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. நீங்க போய் சொகத்துல போய் நிக்கிறீங்கன்னா இவன் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, இவன் எந்த உயிர்களையும் துன்புறுத்தலைங்கிறப்பே பரவாயில்ல, இவன் அடுத்த நிலைக்கு போயிட்டான், அவரு எந்த துணிகளையும் துன்புறுத்தல. இல்ல அடுத்து வந்து என்னன்னா நாயை போட்டு அடிச்சா, ஆட்டை போட்டு அடிச்சா, சரி அப்ப நீ திரும்ப போய் ஒரு தடவை ஆடா பிறந்துட்டு வா, ஒரு தடவை நாயா போய் பிறந்துட்டு வா, இல்ல ஒரு மாடா போய் பிறந்துட்டு வா. இந்த இதெல்லாம் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வந்து நம்ம வந்து அந்த நிலைக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த காலங்களை அனுபவிச்சு அதுக்கப்புறமா போகணும். நல்லா சொல்ல கேட்டுங்க. நம்ம இப்போ ஒரு தடவை பிறந்து இவ்வளவு தூரம் வளர்ந்து 10வது பரீட்சை எழுதி 12வது பரீட்சை எழுதி கல்யாணம் பண்ணி வேலைக்கு போய் குழந்தை வித்து எவ்வளவு கஷ்டமா இருக்கு. திரும்ப ஒரு தடவை வந்து பிறக்கணுங்கிறது உங்க பிரச்சனையா? திரும்ப ஒரு தடவை பிறந்து திரும்ப போய் எல்கேஜியில சேர்ந்து டீச்சர் சொல்லி கொடுக்கறத கேட்டு திரும்ப நோட்டுல எழுதி அந்த பரீட்சையில பாஸ் ஆகி திரும்ப படிச்சு மறுபடியும் போய் இதெல்லாம் திரும்ப எழுதி நடந்துகிட்டே இருக்கணும். திரும்ப ஒரு அப்பா அம்மாட்ட பிறந்திருக்கணும். இப்ப இருக்க அப்பா அம்மா நல்ல அப்பா அம்மா இருக்காங்களா தெரியல, அது நல்ல விழா என்னன்னு தெரியல, தமிழ்நாடா என்னன்னு தெரியல, வேற எந்த ஊரா என்னன்னு தெரியல, என்ன மொழின்னு தெரிய போறது தெரியல. அப்ப திரும்ப வந்து பிறந்து இது உங்களுக்கே சில சமயம் வந்து நடந்திருக்கும். நம்ம வந்து நமக்கு பரிச்சயமே இல்லாத ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு தெளிவான முடிவு எடுப்போம். நமக்கு ஒரு அனுபவமே இல்லாத ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு தெளிவான முடிவு எடுப்போம். அது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பேர் வந்து அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க, சில பேர் ஆண்டவனோட அருள்னு சொல்லுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், பல ஜென்மங்கள் இருக்கக்கூடிய பதிவுகள் வந்து உங்களுடைய சிந்தையில் இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு ஏத்தாப்புல வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து நகர்த்தும். அந்த சில பேர்லாம் வந்து பிறந்தப்பே டான்ஸ் ஆடுறவனா இருப்பான். ஏன்னா பிறக்கும் போதே எவ்வளவு அழகா பாட்டு பாடுறாங்க, இந்த நல்லா பாட்டு பண்ணாங்க, ஐயா பாட்டு பண்ணாங்க, மழை நல்லா பாட்டு பண்ணாங்க. இப்ப அவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா, இப்போ இதே மாதிரி பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, இப்போ சில பயிற்சிகள் எல்லாம் வந்து அவங்க பண்ணும்போது ரொம்ப வியப்பா இருக்கும். ஏன்னா இந்த வயசுல இவன் இவ்வளவு வியப்பா இருக்கான், இவ்வளவு வந்து திறமையா இருக்கானே, இந்த மாதிரி விளையாடுறானே, இந்த மாதிரி வந்து பேசுறானே, இந்த மாதிரி வந்து பாடுறானே அப்படின்னு சொன்னோம்னா அவன் முந்தைய பிறவிகள்ல அதற்கான நிலைகள், அதற்கான பயிற்சிகள், அதற்கான செயல்களை மேற்கொண்டிருப்பான். அதோட தொடர்ச்சியா அதை நிறைவேற்றுறதுக்காக இந்த பிறவியில அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். இன்னைக்குமே வந்து நீங்க எல்லாம் நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்கன்னா பல பிறவிகள்ல நீங்க எல்லாம் எனக்கு பல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. அந்த விஷயங்களை நான் உங்களுக்கு திரும்ப சொல்லி என்னுடைய கணக்கை நேர்படுத்துறதுக்காக இது ஒரு வாய்ப்பா கூட இருந்திருக்கு. நம்ம தான் இங்க சேர்ந்து இருக்கோம்னு கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும். பழைய விட்டப்பட தொட்டப்பட சொல்றோம் பார்த்தீங்களா, அது மாதிரி ஏதோ ஒரு தொடர்பு இருந்திருக்கும். அந்த தொடர்புகள்னாலதான் வந்து பாத்தீங்கன்னா தொடர்புகள்னாலதான் நம்ம இங்க தான் வந்திருக்கோம். இதே வந்து திரும்ப அடுத்த நிலைக்கு போறப்ப நம்ம வந்து திரும்ப கீழே இறங்காம அதற்கு அடுத்த நிலைக்கு போகணும்னா நம்ம செய்ய வேண்டிய முதல் செயல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது போன்ற உயிர்களுக்கு துன்புறுத்துவதை நிறுத்தணும். மற்ற உயிர், அதாவது நமக்கு தேவைக்காக அதை வந்து துன்புறுத்துவதை நிறுத்தணும். துன்புறுத்துறது இப்ப நம்ம அதிகபட்சமா சொல்றது உயிர் பலியிடுதல் இப்ப இல்ல, குறைவாயிடுச்சு. நேற்றுக்கிட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை இல்ல 5 வருஷம் அருட்பெரும் ஜோதி கடிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சிவகாரணியத்தை பற்றி நமது முத்துக்குமார் ஐயா அவர்கள் சிறப்புரை ஆற்ற உள்ளார்கள். ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து அழைத்துக் கொள்கின்றோம்.
ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இன்றும் இளம்பிரை போலும் ஏற்றினை நன்றி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அறிவோட்டுகின்றோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இன்று நமது குளத்தூரிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய 16ஆம் ஆண்டு மகா சிவராத்திரி விழாவில் சொர்ணாம்பிகை உடனாகிய சுந்தர சோழீஸ்வரர் ஆலயத்திற்கு நேரில் வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும், நேரில் வருகை தர இயலாத போதும் மனத்தாலும் மொழியாலும் இங்க வருகை தர நினைத்து அதற்காக இந்த விழா நடைபெறுவதற்கு முதல் நாளில் இருந்து இன்று வரை ஒவ்வொருவரும் பல்வேறு இடங்களில் இருந்து பணமாகவோ ஒரு உதவியாகவோ உடல் உழைப்பாகவோ செய்து கொண்டு இந்த விழாவிற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் அனைவருடைய திருப்பாதங்களையும் தொட்டு வணங்கி இன்று என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளில் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல். இப்ப இதுல ரெண்டு சிக்கல் இருக்கு. ஒண்ணு என்னன்னா ஜீவகாருண்யமேன்னு ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு வந்து மோட்ச வீட்டின் திறவுகோல் இருக்கு. வீட்டின் திறவுகோல்ங்கிறது